மாதம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குறவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். மார்ச் எண்டு வந்துருச்சு. இந்த மாதத்துக்கான ரேஷன் பொருட்கள் நீங்கள் எல்லோரும் வாங்கியிருப்பீங்க இல்லையா? இப்போ ஏப்ரல் மாதம் நீங்கள் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க போகும்பொழுது ஏப்ரல் மாதத்துக்கான பொருட்கள் மட்டும் இல்லாமல் மே, ஜூன் இந்த 2 மாதத்துக்கான பொருட்களையும் நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த 3 மாத பொருட்களையும் நமக்கு ஒரே மாதத்தில் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருது இல்லையா? அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசுக்கிட்ட இருந்து தான் நமக்கு ரேஷன் பொருட்கள்லாம் வருது. அந்த பொருட்கள் வைக்கக்கூடிய குடோன்ஸ்லாம் நிரம்பிட்டு பொருட்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பொருட்கள் வீணாக போயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த 3 மாத பொருட்களை ஒரே மாதம் கொடுத்தோம் அப்படின்னா பொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கலாம் அப்படின்ற காரணம் ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மார்ச் மாதமே இவ்வளோ வெயில் அடிக்குது, அப்போ ஏப்ரல், மே, ஜூன்லாம் எவ்வளோ வெயில் அடிக்கும். மக்கள் இந்த வெயிலில் லைனில் நின்று கஷ்டப்பட்டு பொருள் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஏப்ரல் மாதமே 3 மாதத்துக்கான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஏன் போன வருஷம்லாம் இந்த வெயில் இல்லையா? அப்போல்லாம் ஏன் இதை சொல்லாமல் இந்த வருஷம் மட்டும் சொல்கிறாங்க? மக்கள் இதுக்கு ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாக்டவுன் வரப்போகிறது அப்படின்றது உறுதியாயிடுச்சு. லாக்டவுனுக்காக தான் இந்த 3 மாத பொருட்களை நாங்கள் ஒரே மாதத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லாமல் ஏதேதோ காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த காரணம் உண்மை பொய் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாமல் ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கான பொருட்கள் ரேஷன் கடையில் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் உங்களோட கைரேகையை வச்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட பெயர் ஸ்மார்ட் கார்ட்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.